பார்க்கலாம்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம BTC USD டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $78,368 இருக்குங்க. ஸோ என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில் அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ இந்த கேண்டல் சரிங்களா, இந்த வியாழக்கிழமை ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் வந்து பார்த்தீங்களா, அந்த புல்லிஷ் கேண்டல் போது நான் சொல்லியிருந்தேன் ப்ரைஸ் வந்து அன்றைக்கி வந்து 81,500க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும் அப்படின்றது சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரைஸு பார்த்தீங்கன்னா 81,500க்கு மேலே போனான். ஆனால் க்ளோஸ் வைக்க முடியாமல் அகெயின் நம்மளுக்கு எங்கே க்ளோஸ் வச்சிட்டான், 81,000லேயே க்ளோஸ் வச்சிட்டான். ஓகேங்களா, க்ளோஸ் வச்சது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்று என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டல் பிரிண்ட் பண்ணிட்டான். ஓகேங்களா, ஸோ நேற்றும் பார்த்தீங்கன்னா பியரிஷ் கேண்டல் பிரிண்ட் பண்ணான். பட் ஆனால் அதுலேயும் நான் சொல்லியிருந்தேன் 78,800 கீழே க்ளோஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 78,800 கீழே க்ளோஸ் வைக்கலை, ஆனால் விக்கு மட்டும் வச்சுருக்கான். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு காலையில் கூட அதை நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, ஸோ இப்போது அடுத்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த 78,000ன்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் பாயிண்ட் சரிங்களா. இது கீழே வந்து பயங்கரமான வந்து லிக்விடிட்டி இருக்கிற பாயிண்ட். ஓகேங்களா, ப்ரைஸு இதுக்கு கீழே இப்போ ஓரளவுக்கு வந்துருச்சு. மறுபடியும் இன்னொரு ரவுண்டு கீழே வந்துட்டு இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகணும். ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகணும். இங்கேருந்து பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸு மேலே போகும். அப்படி இல்லை இந்த வார கேண்டல், ஓகேங்களா, இந்த வார கேண்டல் வந்து 78,000க்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா, இந்த வார கேண்டல் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை கேண்டலோட க்ளோஸு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நாளைக்கு கேண்டலோட க்ளோஸ் 78,000க்கு கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா அதுக்கப்புறம் ப்ரைஸு மேலே பம்ப் ஆனால் கூட அது ஒரு புல் பேக் மாதிரி தான் போகும். ஓகேங்களா, ஸோ போயிட்டு கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா ப்ரைஸ் இங்கேருந்து கீழே வரத்துக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்து நம்மளுக்கு எது வைக்கணும் போகிறோம் பார்த்திங்கன்னா, இந்த 73,000லேருந்து 70,000 டிமாண்ட் ஏரியா சரிங்களா, இதை நோக்கி வருவான். ஆனால் இங்கே வந்தால் கூட இவன் ஸ்டேபிளாக நிற்பானான்றது தெரியாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைனும் வருது. ஓகேங்க, இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனும் வருது. இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் லைன் இவன் டச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டான்னா கண்டிப்பாக ப்ரைஸு 60 கீழே வந்து வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இந்த 78,000க்கு கீழே கேண்டல் க்ளோஸ் வைக்கிறானா இல்லையான்றதை பார்க்கணும். ஓகேங்களா, வீக்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் இந்த 78,000க்கு கீழே க்ளோஸ் வைக்கிறானா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ நாளைக்கு கேண்டலோட க்ளோஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ வீக்லி கேண்டல் தான். ஓகேங்களா, இதுதான் வீக்லி கேண்டலு. ஸோ வீக்லி கேண்டல் வந்து என்ன மாதிரி க்ளோஸ் வைக்கிறான்றது பார்க்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன வீக்கு கேண்டலோட லோக்கு கீழே வந்துட்டான். இப்போ இனிமேல் வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது சரிங்களா. விக்கு வச்சா நோ வரிஸ் அட் ஆல், விக்கு வச்சா ப்ராப்ளம் கிடையாது. விக்கு வச்சுட்டு அப்படியே இந்த கேண்டல் மறுபடியும் திரும்பி புல்லிஷாக மாறி நாளைக்கு ஒரு புல்லிஷ் கேண்டல் வந்ததுன்னா ஓகே செம சூப்பர், மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து புல்லிஷ் ஆகி மேலே போகும். பட் வராமல் நம்மளுக்கு இந்த 78,000க்கு கீழே மட்டும் கேண்டல் க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஓகேங்களா, வச்சுதுன்னா நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் அகெயின் வந்து கீழ் நோக்கி வர ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்மளுக்கு இதுதான் டிமாண்ட் ஏரியா. இந்த டிமாண்ட் ஏரியாவை நோட் பண்ணிக்கோங்க. 73,166. ஓகேங்களா, 73,200 ரவுண்ட் ஃபிகரை வச்சுக்கோங்க. 73,200லேருந்து 70,500 இதுதான் அடுத்து இருக்க டிமாண்ட் ஏரியா. ஓகேங்களா, இந்த டிமாண்ட் ஏரியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குன்னெலாம் சொல்ல முடியாது. பட் இங்கே ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது நம்மளுக்கு சரிங்களா. ரைட், ஓகே. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவில் என்ன நடக்குதுன்றது பார்த்துட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணணும். ஏன்னா இந்த டிமாண்ட் ஏரியா எப்படின்னா, இந்த டிமாண்ட் ஏரியாவிலேருந்து பவுன்ஸ் ஆனால் ப்ரைஸு மேலே போகும். இந்த டிமாண்ட் ஏரியா பிரேக் ஆகிடுச்சுன்னா ப்ரைஸு கீழே வந்துடும். ஏன்னா இது இந்த டிமாண்ட் ஏரியா ரொம்ப சென்டராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் லோ பாயிண்ட்டு, இதுதான் ஹை பாயிண்ட்டு. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற 50% ஏரியா தான் இது. ஓகேங்களா, அதனால் இதுதான் டிசைடிங் பாயிண்ட்டாக இருக்கும் சரிங்களா. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் ஏரியாக்குள்ளே வராமல் ப்ரைஸ் இங்கேருந்தே திரும்பினா ரொம்ப பக்காவாக இருக்கும். ஓகேங்களா, இங்கேருந்து திரும்பாமல் உள்ளே வந்துட்டான்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் வீக்கஸ்ட் டிமாண்ட் ஏரியா சரிங்களா. ஸோ ரைட், ஓகே. இந்த வார கேண்டல் வந்து எப்படி க்ளோஸ் ஆகுதுன்றது நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, ரைட், ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 ஹவர் கேண்டல், ஓகேங்களா, 134 ஹவர் கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டலாக தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 கேண்டலும் பார்த்தீங்கன்னா இன்சைடுக்குள்ளே ஒரு குட்டி குட்டி டோஜி டைப் கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகிருக்கு.
ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 5:30 கேண்டல். பொதுவாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து பெருசாக எந்த மூமெண்ட்டும் இருக்காது மார்க்கெட்டில். ஓகேங்களா, பெருசாக வந்து மூமெண்ட் இருக்காது. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் அதாவது இந்த மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்ம் ஆகிற கேண்டல் 5:30க்கு க்ளோஸ் ஆகிற கேண்டல் வந்து நம்மளுக்கு 79,000க்கு மேலே க்ளோஸ் வச்சானா 79,000க்கு மேலே க்ளோஸ் வச்சு அங்கேயே கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி நின்னான்னா மேபி கொஞ்சம் மேலே போக சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த 79,000க்கு மேலே எப்படி க்ளோஸ் வைக்கிறான்றது பார்க்கணும். நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்கிறானா இல்லை வீக்காக க்ளோஸ் வைக்கிறானான்றது பார்க்கணும். ஓகேங்களா, இல்லை அகெயின் ப்ரைஸ் நம்மளுக்கு உடச்சிட்டு கீழே வந்து க்ளோஸ் வைக்கிறான் 77,000 இல்லை 78,000க்கு க்ளோஸ் வச்சானா இது வீக்காக போகுது. நம்மளுக்கு வீக்லியில் 78 கீழே வரத்துக்கான சான்சஸ் இருக்குன்றது அர்த்தம். ஓகேங்களா, ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டாக இது இருக்குது. சரிங்களா, ஸோ ஒருவேளை இதே இடத்துல இவன் சஸ்டெயின் ஆகி நின்னா கூட பெரிய பிரச்சனை கிடையாது. அதாவது இன்றைக்கி கேண்டலும் சரி நாளைக்கு கேண்டலும் சரி இதே இடத்துல சஸ்டெயின் ஆகி நின்ட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா மண்டே கொஞ்சம் கீழே டம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பம்ப் பண்ணாங்கன்னா ரொம்ப ஹாப்பி. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 78,000க்கு கீழே இந்த வார கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா டம்ப்பு. ஓகேங்களா, ஒரு வேளை 78,000 கீழே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் லாஸ் செட்டிங் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இந்த 2 நாளில் இன்றைக்கி சாட்டர்டே நாளைக்கு சண்டே இந்த 2 நாளில் அகெயின் ப்ரைஸ் 79க்கு மேலே க்ளோஸ் வச்சிட்டான்னா நம்மளுக்கு அடுத்த வார கேண்டில் வந்து ஒரு பெரிய பம்ப்பு. ஓகேங்களா, இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கு நாளைக்கு கேண்டலோட க்ளோஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நாளைக்கு நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட கேண்டில், இந்த வார கேண்டில் எப்போ க்ளோஸ் ஆகும்னா மண்டே காலையில் 5:30க்கு க்ளோஸ் வைக்கும். ஓகேங்களா, ஸோ எப்போவுமே டெய்லி பார்த்தீங்கன்னா 5:30க்கு தான் க்ளோஸ் வைக்கும். அதனால தான் இன்றைக்கி காலையில் 5:30க்கு என்னுடைய டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணேன். சரிங்களா, ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரூஷியலாக இருக்குது மார்க்கெட். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப பெரிய ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் இருக்குது. அதனால் 4 hour ஒன்ஸ் வந்து ஒவ்வொரு கேண்டல் முடியும் போது நான் அப்டேட் கொடுத்துன்னு இருக்கேன். ஸோ அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிவிடுங்க. ரைட், ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே ஹைப்புன்ற ஒரு பட்டன் இருக்கும், எங்கே இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸை கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஹைப்புன்னு இருக்கும். ஸோ அதை ஹைப் பண்ணி விடுங்க. கடைசியாக நான் டிஸ்பிளே மட்டும் சொல்லிக்கிறாங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பண்ணி நீங்களே ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிட்டு நாங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.